வணக்கம் சார் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தென்னை மரம் மார்க் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க எல்லோரும். அதுக்கு ஒரு மிக்க நன்றி. இன்றைக்கி வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தென்னை மரம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது வந்து இன்றைக்கி எல்லாம் வந்து காட்டில் நட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி தென்னை மரம் நடுறது தான் வந்து இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது. இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலமே எடுத்து கொண்டு வந்து நம்ம வச்சாச்சு. அதே மாதிரி வந்து காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி டிராக்டரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், கலப்பையில் வந்து தென்னை மரம் எடுத்து வச்சுட்டோம். அங்கங்கே போய் அப்படி எப்படி வச்சுட்டோம்னா ஆளுங்க நட்டுகிட்டே வந்துடுவாங்க. இப்போ அரைவாசி காடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு அரைவாசி காடு மட்டும் பெண்டிங் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்று ஓரளவுக்கு சின்னதாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போடுற வேரே வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போயிடும். பெருசாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம வேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ கன்று சைஸ் என்ன, எப்படி நடுறாங்கங்கெல்லாம் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ முக்கால்வாசி வேலை வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரு 20 கன்று வச்சாங்கன்னா வேலை முடியுது. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழி தோண்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மேட்டில் இருக்க மண்ணை ஃபுல்லாக கொஞ்சம் தட்டி விடணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரிப் லைன் போடுறப்போ மேடும் பள்ளமாக இருக்கும். அதனால் தண்ணி ஒரு பக்கம் ப்ராப்பராக போக ஆனால் இருந்தாலுமே ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணி தான் வேல்வெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மன திருப்திக்கு வந்து அந்த மேடெலாம் தட்டி விட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு மட்டமாக போட்டுடலாம். அடுத்து அந்த ஒர்க்கு தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.